கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தேசிய விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நமது இந்தியா நமக்காக இந்தியா என்ற தலைப்பில் தேசிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முன்னதாக பொள்ளாச்சி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராஜர், முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் முன்னாள் முதல்வர் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எம்.கே. பகவதி தலைமையில் மாநில துணைத் தலைவர் எம்.என். கந்தசாமி அவர்கள் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியானது வெங்கட்ராமன் வீதி வழியாக மத்திய பேருந்து நிலையம் மற்றும் காந்தி சிலை அடைந்து காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பேரணி நிறைவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜோதிமணி, காளீஸ்வரன், நகர தலைவர் செந்தில்குமார் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று பெருந்தலைவர் நினைவு நாள், அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்த நாள், லால் பகதூர் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளில் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு சபதத்தை எடுக்கிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மதச்சார்பின்மை, அமைதி, வேற்றுமையில் ஒற்றுமை, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் நடைபயணத்தை மேற்கொண்டு கிழக்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து வடக்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காக இந்தியாவை உலகத்திலேயே எந்த தலைவரும் செய்யாத காரியத்தை நடந்து மக்களை சந்தித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சபதத்தை ஏற்கிறது. வருகின்ற காலங்களில் பாசிச பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியை அகற்றி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஒற்றுமையான, அமைதியான, வலிமையான இந்தியாவை உருவாக்க கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சபதம் எடுக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.